ஹாய் காய்ஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஹெல்தியான, ஒரு யம்மியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலுக்கு இதமான சொரக்கா சாம்பார் தான் பண்ண போறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சொரக்கா எடுத்திருக்கேன். ஸோ நான் அத தோல் சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சொரக்கா சாம்பாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஸோ, நான் இப்ப பண்றது வந்து குக்கர்ல தான் பண்ண போறேன். நீங்க தனியா சட்டியில பண்ணீங்க அப்டின்னா, அப்படி கூட நீங்க பண்ணலாம். இப்ப குக்கர்ல பார்த்தீங்க அப்டின்னா, அ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தியிருக்கேன். நீங்க வந்து நெய் கூட ஆட் பண்ணீங்கன்னா, அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ, நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். ஸோ, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்த ஆட் பண்ணி, கொஞ்சமா உப்ப ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ, வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து வரணும். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளிய வந்து ஆட் பண்றோம். ஸோ, தக்காளிய ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து தக்காளி வந்து மசியணும். ஸோ, தக்காளிய வந்து நல்லா கரண்டிய வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அப்பனா தான் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ வந்து இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து பாசிப்பருப்பு போட்டு தான் சொரக்கா சாம்பார் பண்ண போறேன். ஸோ, பாசிப்பருப்பு போட்டு பண்ணீங்கன்னா, அது ஒரு டேஸ்ட்ல வந்து இருக்கும். நல்ல கட்டியாவும், நல்ல டேஸ்டியாவும் கிடைக்கும். ஸோ, நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்ப வந்து கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன். ஸோ, அந்த பாசிப்பருப்ப வந்து இந்த சொரக்கா கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து அத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது நல்லா கொஞ்சமா கொதிச்சு அந்த பபிள்ஸ் வரும் இல்லையா? ஸோ, அந்த டைம்ல வந்து குக்கர் போட்டு ஒரு 2 விசில் வந்து 2லேருந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்தீங்க அப்டின்னா, நல்லா வந்து காய் வந்து வெந்துரும். அது கூட பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா வந்து தண்ணி நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்க அப்டின்னா, அந்த பாசிப்பருப்பு வெந்தா வந்து கட்டிய தன்மை வந்து கிடைக்கும். இல்லன்னா வந்து தண்ணி கம்மியா வச்சுட்டீங்க அப்டின்னா வந்து, கீழ வந்து அடியில பிடிக்க ஆரம்பிச்சுரும். நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கேன். பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து நல்லா குக்கர்லருந்து எடுத்துட்டேன். ஸோ, குக்கர்லருந்து வெளிய எடுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து உங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கிடைச்சதுன்னா, அத ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பில பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, நல்லா தர தரன்னு கொதிக்கணும். அந்த ஸ்மெல் எல்லாமே அதாவது பச்சை வாசனை எல்லாமே மசாலாவோடது போகணும். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணீங்க அப்டின்னா, நல்லா சூடான சாப்பாடோட வச்சு சைட்ல ஒரு உருளைக்கிழங்கு பொரியல வச்சு சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.